ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். ஜெபம் செய்வோம். தாயும் தந்தையுமாகிய நல்ல கடவுளே, நாளை நேரத்திற்காக நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. திருப்பாடல்கள் 26 ஆண்டவரே, ஒரு தனி மனிதனுடைய நேர்மையாளரின் மன்றாட்டை நீர் கேட்டு அவரை மீட்டெடுக்கிறீர் என்ற அந்த விசுவாசத்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் நீர் தர வேண்டுமாய் நம்மிடம் மன்றாடுகிறோம். இவை அனைத்தும் எங்கள் மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு முறை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த சங்கீதம் 26 இதிலே 12 திருமொழிகள் அடங்கியிருக்கிறது. 12 வசனங்களை மையமாக கொண்டு இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலுடைய தலைப்பு என்னவென்று பார்ப்போமானால், நேர்மையாளர் ஒருவரின் மன்றாட்டு. கடவுளுக்கு உண்மையாக நேர்மையாக வாழுகிற ஒருவருடைய மன்றாட்டாக இந்த திருப்பா அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாடலை இந்த 12 வசனங்களையும் 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவாக 1 to 3 வரை இருக்கிற திருமொழிகளில் ஆண்டவரே என்னை சோதித்து அறியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4 to 7 வரை இருக்கிற திருமொழிகளில் நான் மாசற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக 8 to 12 வரை உள்ள திருமொழிகளில் ஆண்டவரே என்னை மீட்டருளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 12 திருமொழிகளையும் இவ்வாறு 3 பிரிவுகளாக பிரிக்கின்றார்கள். இதனுடைய பின்னணியத்தை பார்க்கும் பொழுது சங்கீதம் 7, சங்கீதம் 17, சங்கீதம் 35 ஆகிய இந்த திருப்பாடல்களும் இந்த திருப்பாடலை போன்றே மாசற்றோரின் திருப்பாடல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடலுக்கெல்லாம் தலைப்பாக மாசற்றோரின் திருப்பா, மாசின்மையின் திருப்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல உள்ளத்தோடு இருக்கும் ஒருவர் தம்முடைய தூய உள்ளத்தை ஆண்டவரிடத்திலே வெளிப்படுத்துகின்ற திருப்பாவாக இந்த திருப்பா அமைந்திருக்கிறது. இதனை 1 அரசர்கள் 8ஆம் அதிகாரம் 31, 32 திருமொழிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதை இன்னொரு பார்வையிலும் பார்க்கிறார்கள். பஞ்சம், கொள்ளை நோய், உள் பூசல், உள்ளிருக்கிற எதிரிகள், வெளியில் இருக்கிற எதிரிகள் தம் மாசற்ற தன்மையை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் நடந்து கொள்கிறார்கள் என்பதை ஒரு பக்தர் கடவுளுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாக, அரசர் கடவுளுக்கு வெளிப்படுத்துகின்ற ஒரு பாடலாகவும் இதை பாடப்படுகிறது, இதை பார்க்கப்படுகிறது. ஆழ்ந்த நம்பிக்கையை இத்திருப்பா வெளிப்படுத்துகிறது. குறிப்பாக திருப்பாடல் 25, 26 இந்த 2 திருப்பாக்களுக்கும் சில ஒற்றுமைகள் சில வேற்றுமைகள் இருக்கிறது. ஒற்றுமைகளை குறித்து பார்ப்போம் என்றால், ஆண்டவர் மீது நம்பிக்கை என்பது 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலும் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் ஒன்று போலவே வருகிறது. இரண்டாவதாக மீட்பு பெற வேண்டல், மீட்புக்காக வேண்டுகிற மன்றாடுகிற ஒரு விஷயத்தை இது சொல்லுகிறது. திருப்பாடல்கள் 25ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் திருப்பாடல் 26ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலும் இந்த மீட்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இறை இரக்கத்திற்காக மன்றாடுதல். இது திருப்பாடல்கள் 25, 16 திருமொழிகளிலும் 26வது திருப்பாடல் 11வது திருமொழியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான்காவதாக உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது 25வது திருப்பாடலிலே 20வது திருமொழியும் 26வது திருப்பாடலிலே 9வது திருமொழியிலும். எனவே இந்த 4 காரியங்களும் 2 திருப்பாடலும் ஒன்று போலவே வருகிறது. 2 ஆசிரியர்களும் ஒற்றுமையை இதில் வெளிப்படுத்துகிறார்கள். இதில் இருக்கிற வேற்றுமை என்னவென்று பார்க்கும் பொழுது 25வது திருப்பாடலிலே என் குற்றம் மிக பெரியது என்று அந்த ஆசிரியர் வலியுறுத்துகிறார். ஆனால் 26வது திருப்பாடலிலே நான் குற்றமற்றவன் என்று விளக்குகின்றது இந்த 26வது திருப்பா சொல்லுகிறது. எனவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் தங்களுடைய குற்றம், தங்களுடைய குற்றமின்மை பற்றி சொல்லுகின்ற திருப்பாக்களாக இந்த திருப்பாக்கள் இருக்கிறது. இதனுடைய பொருள் விளக்கத்தை பார்க்கும் பொழுது இந்த 12 திருமொழிகளிலும் இருக்கின்ற ஒரு சில வார்த்தைகளை குறித்து நாம் சிந்திப்போம் என்றால், 2வது திருமொழியிலே என்னை புடமிட்டு பாரும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த புடமிடுகிறது என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, உலோகங்களை சில பொருட்களாக தயார் செய்ய வேண்டும் என்போது அதை புடமிடுவார்கள். அப்படியாக நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய வாழ்வை நீர் புடமிட்டு பாரும் என்று ஒரு தனி மனிதன் கடவுளிடத்திலே தன்னை அர்ப்பணிக்கின்றதாக இது இருக்கின்றது.
இரண்டாவதாக 4வது வசனத்திலே பொய்யர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த பொய்யர் அப்படின்னாக்கா தீமை செய்கிறவர்கள் அல்லது ஏமாற்றுகிறவர்கள் அல்லது வெளி வேடக்காரர்கள் என்ற வார்த்தைகளை இதற்கு பொருத்தமானது. திருப்பாடல்கள் 1:1, 26:5 ஆகிய திருப்பாடல்கள் இதற்கு உதாரணமாக சொல்லப்படுகிறது. 6வது திருமொழியிலே என் கைகளை கழுவுகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தை குற்றமற்றவர் என்ற அறிகுறியை இது வெளிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கிறது. குருக்களின் புனித தன்மையை இது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதோடு வழிபாட்டில் இது ஒரு சடங்காக செய்யப்படுகிறது. யாரை குறித்து கை கழுவுகிறோமோ அவர்களை பற்றி எனக்கு இதிலே உடன்பாடு இல்லை என்று சொல்லுகின்றதாக இருக்கிறது. நாம் இது சில இடங்களில் கூட திருமறையிலே பார்க்க முடியும். விடுதலை பயணம் 30ஆம் அதிகாரம் 17 21 வரைக்கும் இருக்கிற திருமொழிகள், உபாகமும் 21 6வது திருமொழிகள், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 24வது திருமொழிகளிலும் இந்த கை கழுவுகிறதுக்கான உதாரணத்தை குறித்து சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபிடத்தை வலம் வருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. இது இன்றைய நாளில் நாம் பார்க்கிற இந்துக்களுடைய, அதாவது சமய நண்பர்கள் தங்களுடைய திருக்கோவில்களை சுற்றி வருகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த இடத்திலே 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 26வது வசனம், திருப்பாடல்கள் 118 27 திருமொழிகளிலும் திருக்கோவிலை சுற்றி வந்து கடவுளை வணங்குகின்ற ஒரு சில உதாரணங்கள் சொல்லப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் சமய நண்பர்கள் அவ்வாறாக திருக்கோவிலை சுற்றி வந்து கடவுளை வணங்குகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 8வது திருமொழியிலே நீர் குடிகொள்ளும் இல்லம் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. நீர் குடிகொள்ளும் இல்லம் என்றால் கடவுளை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தை அவருக்கு தர வேண்டும் என்று சொல்லுவோம். ஏனென்றால் கடவுள் நம்முடைய இருதயத்திலே குடிகொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம். இது தீயோருக்கு எதிரானது. அப்ப தீமை செய்கிறவருடைய இருதயத்திலே கடவுள் குடிகொள்வாரா கொள்ள மாட்டாரா என்ற ஒரு கேள்வி எழுப்புகின்றதாக இருக்கிறது. இல்லத்தை விரும்புகின்றேன் என்ற வார்த்தை வருகிறது. இந்த இல்லத்தை விரும்புகிறது என்பது எதையெல்லாம் சுட்டுகிறது என்று பார்க்கும் பொழுது, உம்மை அன்பு செய்கின்றேன் 31ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே, உமது பெயர் மீது அன்பை கூறுவேன் 69 36, கட்டளைகள் மீது மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் 119ஆம் திருமொழி 47வது திருமொழிகளிலே இது வருகிறது. நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்ளுகிறேன் 40வது திருப்பா 16வது திருமொழி. ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் என்பதை பல வகைகளிலே ஒரு பக்தன் கூறுகின்றதாக இது அமைகின்றது. திருப்பாடல்கள் 26 10வது திருமொழியை நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீ செயல்கள், இதிலே ஷிம்மா என்ற ஒரு எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தைக்கான பொருள் என்னவென்றால் பாலியல் சார்பான தவறுகள். அதாவது லேவியராகமும் 18ஆம் அதிகாரம் 17வது திருமொழியிலும், சிலை வழிபாடு எசேக்கியேல் 16வது திருமொழி 23 29 வரைக்கும் இருக்கிற திருமொழிகளும் இதிலே சொல்லப்படுகிறது. 12வது வசனத்திலே என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது, சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லப்பட்டு முடிகிறது. இந்த சமமான தரத்தில் என்ற வார்த்தை நேர்மையான வழியில் என்ற வார்த்தையை குறிக்கிறதாக இருக்கிறது. மாபெரும் சபை என்றால் வழிபாட்டு மக்கள் கூடுகின்ற கூட்டத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. நிறைவாக நல்லோர் நலிவுறும் போது தம் நம்பிக்கை தளர்வடைகிறது, நேர்மையாளர் துயருறும் போது நம்பிக்கை நிலை குலைகிறது என்ற பார்வை நம் அனைவர் மத்தியிலுமே இருக்கிறது. ஒரு நல்லவராக இருக்கிறவர்கள் கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது கடவுள் மீது ஒரு நம்பிக்கை குறைபாடு ஏற்படலாம் என்ற ஒரு போங்கு இருந்தாலும், இந்த இடத்திலே 11வது வசனத்திலே ஆண்டவரே என்னை மீட்டருளும் என்று அந்த பக்தன் பாடுகின்ற விசுவாசத்தின் வார்த்தை, நம்பிக்கையின் வார்த்தை நம்முடைய வாழ்வுக்கு ஒரு வழி வகுக்கின்றதாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே திருமொழிகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.